ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இந்த சுடு தண்ணி போட தெரியலங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ எனக்கு அது தெரியல, நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். அதை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வரும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ப்ளக் பாயிண்ட்டை மாட்டிக்கலாம். ஸோ மாட்டினதுக்கப்புறம் இதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக அதில் வச்சிங்கன்னா அது லாக் ஆகிக்கும். அதாங்க லூஸாக தான் இருக்கும், லாக் ஆகிக்கும். ஸோ இதில் ஒன்று நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அந்த பட்டன் ஆஃப் பார்க்கவே கிடையாது. அந்த பட்டன் நீங்கள் ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் லைட் எரிஞ்சால் மட்டும் தான் நமக்கு தண்ணி சுடு தண்ணி ஆகுறதுக்கான நமக்கு அறிகுறியாக அதுதான். அந்த லைட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, அதை ப்ரெஸ் பண்ணினா தான் ஓப்பன் ஆகும். அதை லாக் பண்ணும்போதும் அது லாக் ஆகாது. ப்ரெஸ் பண்ணால் மட்டும் தான் லாக் ஆகும். இதில் காஃபி, டீ எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வாங்க எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். அதை ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் இப்போ வாட்டர் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? நான் வாட்டர் ஊற்றுறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு போதுமான அளவு வாட்டர் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நம்ம லாக் பண்ணணும். அதை ப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் லாக் ஆகிக்கும். ஸோ அதை லாக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே சுவிட்சு போடணும். நீங்கள் சுவிட்சு போட்டிருப்பீங்க. சுவிட்சு போட்டுருங்க. சுவிட்சு போட்டதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பட்டனை நோட் பண்ணிக்கோங்க. அதை போட்டால் மட்டும் தான் இங்கே ரெட் லைட் எரியணும். அதை ஆன் பண்ண பட்டனை ஃபஸ்ட் லாக் பண்ணோடனே இங்கே ரெட் லைட் எரியுது. சுடு தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதை பற்றினா உங்களுக்கு பபுள்ஸாக இருக்கிறவங்க உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்தனால ரொம்ப சூடு பண்ணலை. பபுள்ஸாக தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும். என்ன மாதிரி யூஸ் பண்ண தெரியாமல் எத்தனையோ பேர் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இதை பார்த்து யூஸ் பண்ண கற்றுக்குங்க. இது உங்களுக்கான வீடியோவாக இருக்குன்னு நம்புகிறேன்.